வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதையுமே விமர்சன பார்வையோடு அணுகி தமிழ்நாட்டை பண்படுத்தியுள்ளது திராவிட இயக்கம். பன்னாட்டு புத்தக திருவிழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். விமர்சன பார்வையோடு அணுகி பழமைகளை பொசுக்கின திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை பண்படுத்திச்சு இருக்கிறது. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடு செய்வது மிக ஆபத்தானது. 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட நிலையில ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது. புத்தக வாசிப்பு மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் அறிவு தீ பரவ வேண்டும். சென்னையில் நடந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அறிவு தீ பரவ வேண்டும் என்று ஏராளமான முன்னெடுப்புகளை நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு அருகே வெள்ளோட்டில் நதிநீர் இணைப்புக்கு முன்னோடியாக விளங்கிய காளிங்கராய திருவுருவச் சிலை திறப்பு. காணொலி வாயிலாக திறந்து வைத்து மக்களிடையே உரையாற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி சிந்தனையில் ஏதாவது இருந்தால்தான் வெளியே வரும். அவரது சிந்தையில் எதுவுமே இல்லை என அமைச்சர் சேகர்பாபு காட்டும். தேர்தல் வாக்குறுதியை இபிஎஸ் வெளியிட்ட நிலையில் விமர்சனம். இருந்தால்தானே புதிய திட்டங்கள் சிந்தனைக்கு வெளியே வரும், சிந்திக்க முடியும். சிந்தையில் ஒன்றுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் முன்னெடுக்கின்றதோ அதை பின்தொடர்ந்து வந்து அதில் ஒரு 10% கூடுதலாக்குவதுதான் அவருடைய பணியாக இருக்கின்றது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில்தான் அதிமுகவும் பயணிக்கிறது என்பதை இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். பந்திக்கு முந்திக் கொண்டு செல்வதைப் போல அவசரமாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னரே தேர்தல் அறிக்கையை காப்பி பேஸ்ட் செய்து வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். திட்டங்களைத்தான் அவர் இன்றைக்கு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கார். அதைத்தான் எதிரொலித்திருக்கிறார். அது மக்களிடம் சென்றிருக்கிறது என்பதை எதிரொலித்திருக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்பதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாயால் ஒப்புத்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் நல திட்டங்களுக்கு எப்போதுமே ஒரிஜினல் சொந்தக்காரர்கள் நாங்கள்தான் என அதிமுக எக்ஸ் தளத்தில் பதிவு. இபிஎஸ் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் திமுகவின் காப்பி என அமைச்சர்கள் கூறியதற்கு அதிமுக தரப்பு பதிலடி. தமிழக பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. தேர்தல் குழுவில் துரைசாமி, ராமலிங்கம் உள்ளிட்ட 11 பேர் இடம்பெற்றிருப்பதாக நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையப் போகிறது என்பதை 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் நிச்சயம் தெரிய வரும். அமமுக, தேமுதிக இணையுமா என்ற விவரம் விரைவில் தெரிய வரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ரொம்ப குறிப்பா என்டிஏல இணையம் இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி அறிவிப்பும் வெளியிடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரை எதிர்பார்க்கலாம் சார்? குறிப்பா டிடிவி தினகரன் இணையறா? 23ஆம் தேதி மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். எத்தனை மணிக்கு சார் மீட்டிங்? தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார்.
குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது திமுகவிடமிருந்து காப்பி அடிக்கவில்லை. மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. அப்படி சொல்ல முடியாது. ஏற்கனவே மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் வந்து 1500 ரூபாய் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இப்போ அதான் 500 ரூபா கூட்டி 2000 ரூபாய்னு அறிவித்திருக்கிறாங்க. அதான் அடிச்சாங்க காப்பின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அது தேர்தல் அறிக்கையில் சொன்னதான் அடிச்சாங்காப்பின்னு சொல்கிறது அது சரியாக இருக்காது. எந்த அறிக்கை இருந்தாலும் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதே தான் நிச்சயமாக உண்டு. ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளதாக தகவல். கூட்டணி குறித்து டிடிவி தினகரன் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காத நிலையில் அரசியல் வட்டாரத்தில் திடீர் சலசலப்பு. சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு 20ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனில் கூடுகிறது. சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ, அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ஆகியோர் பங்கேற்பு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை என மாணிக்கம் தாக்கூர் எம்பி திட்டவட்டம். காங்கிரசிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் விலகி போவதாக திமுக தொண்டர் கருத்து தெரிவித்த நிலையில் கனவு பழிக்காது கண்ணா, நான் என்றைக்குமே காங்கிரஸ் காரன்தான் என்றும் பதில். பாமக சின்னம், கொடி, பெயர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த அன்புமணிக்கு ராமதாஸ் தடை. பாமக அமைக்கும் கூட்டணிதான் மிகவும் நாணயமானது என மக்கள் பேசும் அளவுக்கு கூட்டணி அமையும் என்றும் பேட்டி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நாளை மீண்டும் ஆஜராகிறார் தாவேகா தலைவர் விஜய். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தில் சென்ற விஜய் டெல்லி விமான நிலையத்திற்கு சென்றடைந்தார். வரும் 20ஆம் தேதியன்று தாவேகா சார்பில் தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனை கூட்டம். பல்வேறு தரப்பினரின் கருத்துகள், தேவைகள், தரவுகளை பெறுவது குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடைபெறும் என பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவிப்பு. பொங்கல் விடுமுறை முடிந்ததால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்களால் போக்குவரத்து நெரிசல். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் போலீசார் திணறல். 12 மணிக்கு போகலாம், அங்கே போய் என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. காரைக்கால் கார்னிவல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கட்டுமர படகு போட்டி. ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடையே படகுகளை தண்ணீரில் பறக்கவிட்ட மீனவ மக்கள். சென்னையில் 100 இடங்களில் காற்றின் தரத்தை அறிவிக்கும் வகையில் டிஜிட்டல் போர்டுகள் அமைப்பு. காற்றின் வேகம், காற்றில் உள்ள தூசுகள், நச்சுவாயு விகிதம், மழையின் அளவு, வெப்பநிலை உள்ளிட்ட 19 தரவுகள் இடம்பெறும் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்திற்கு ஜனவரி 30ஆம் தேதி வரை 5 அடுக்கு பாதுகாப்பு அமலில் இருக்கும் என அறிவிப்பு. குடியரசு தின விழாவை ஒட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு இருப்பதால் பயணிகள் முன்னதாகவே வரும்படி அறிவுறுத்தல். ஓசூரில் புதிய விமான நிலையத்தை கட்டுவதற்கான தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை நிராகரித்தது மத்திய அரசு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் பயிற்சிக்காக பாதுகாப்புத்துறை அனுமதி தர மறுப்பு என தகவல். திருநெல்வேலியிலிருந்து சென்னை செல்லும் தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டண கொள்ளை. நபர் ஒருவருக்கு 4500 முதல் அதிகபட்சமாக 7500 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி.
நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை கடந்த 2 நாட்களில் 60 காசுகள் குறைந்தது. நாமக்கல்லில் 5 ரூபாய்க்கும் சென்னையில் 5 ரூபாய் 90 பைசாவுக்கு விற்பனையாகிறது. கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐரோப்பிய நாடுகள் மீது 10% சுங்க வரி. பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், பிரிட்டன் உள்ளிட்ட 8 நாடுகளுக்கு பிப்ரவரி 1 முதல் வரி விதிப்பு என்று அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் திட்டவட்டம். வரி விதிப்பை டிரம்ப் உறுதிப்படுத்தினால் ஐரோப்பியர்கள் ஒருங்கிணைந்து பதில் அளிப்பார்கள் என்றும் எச்சரிக்கை. பொங்கல் விடுமுறை முடித்து சென்னை திரும்பும் பயணிகளால் தென்காசி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல். அடித்து பிடித்து ஏறியும் படியில் தொங்கியபடி உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணம் செய்யும் அவலம். லேடிஸ் கொஞ்சம் போங்கம்மா, போங்கம்மா. வயசானவங்க பின்னாடி போங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் ரவிமோகன் தனது தோழி கெனிஷாவுடன் சாமி தரிசனம். ரவிமோகன் கெனிஷாவுக்கு கோயில் நிர்வாகத்தினர் மாலை அணிவித்து சிறப்பு மரியாதை. எமர்ஜென்சி படத்தின் கதையை உங்களிடம் நேரில் சொல்ல வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருந்த என்னை நீங்கள் சந்திக்க மறுத்துவிட்டீர்கள். பிரச்சார படம் என்பதால் இதில் பங்கேற்க விருப்பமில்லை என்று கூறியதாக எனக்கு தகவல் வந்தது என ஏஆர் ரகுமானை விமர்சித்து கங்கனா ரணாவத் இன்ஸ்டாவில் ஸ்டோரி. பாலிவுட்டில் தனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு மதம் காரணமாக இருக்கலாம் என இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் கூறிய விவகாரம். ரகுமானின் கருத்து முற்றிலும் தவறானது என்றும் நாட்டு மக்கள் அவரை மதத்தின் பார்வையில் பார்ப்பதில்லை என்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கருத்து. இந்தியா எப்போதுமே எனது வீடு, எனது ஆசிரியர் மற்றும் எனது உந்துகோலாக இருக்கும். விமர்சனங்களுக்கு பதிலளித்து இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் வீடியோ வெளியீடு.